ஆனால் இந்த பெண்மணி அவரை தொட்டபோது, தேவனுடைய வல்லமையை உணர்ந்த போது, மற்றவங்க நினைக்கிறது போலெல்லாம் இவன் நினைக்கல. இவருடைய நினைவெல்லாம் எப்படின்னா கம்ப்ளீட்டா மாறிட்டு, பயந்து நடுங்கி. உண்மையாய் தேவனை ஒருவன் சந்திப்பானால், உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் ஒருவன் வருவானானால், உண்மையாய் சர்வ வல்லமையின் உள்ள தேவனிடத்திலிருந்து அந்த பிரசன்னத்தை ஒரு மனிதன் உணர்வானானால், அவன் பயப்படுவான், அவன் நடுங்குவான். என் வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரை சந்தித்த அத்தனை மனிதர்களும் பயந்தார்கள், கர்த்தரை சந்தித்த அத்தனை மனிதர்களும் நடுங்கினார்கள். மோசே திடீர்னு அந்த முச்செடி எரிகிறத பார்த்தபோது பயந்தான், நடுங்கினான். மோசே மாத்திரமா? மோசே மலையின் மேல் ஏறி தேவாதி தேவனோடு பேசுவதற்காக சென்றபோது மலை முழுவதும் அக்னி காடாய் மாறியது. பெரும் சூளை அங்கே எரிந்து கொண்டிருக்கிற அந்த காட்சி கீழே இருக்கிற ஜனங்கள் பார்த்தபோது, ஜனங்கள் கண்டபோது நடுங்கினார்கள், ஜனங்கள் கண்டபோது பயந்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி மகா உன்னதும் உயரவுமான ஒரு சிங்காசனம் வீற்றிருக்க, அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருப்பதை அவன் கண்டபோது பயந்தான், நடுங்கினான். தானியேல் தீர்க்கதரிசி இந்த 21 நாட்களாய் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து தேவ தரிசனத்தை பார்த்தபோது அவன் முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதியது, கீழே விழுந்தான், பயந்தான், நடுங்கியான். பயமும் நடுக்கமும் தேவாதி தேவனை சந்திக்கிற ஒரு மனிதன் சந்திப்பான். அவர் யார் என்கிற கேள்விக்கு சரியான பதிலை இந்த பெண்மணி உணர்ந்து கொண்டாள், இந்த பெண்மணி புரிந்து கொண்டாள். அவள் சொல்லுகிறாள், ஐயோ இன்னும் ஒளிச்சிருக்க முடியாதுங்கிறதுனால பயந்து நடுங்கி அவருக்கு முன்பதாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். பொய்யை சொல்லவில்லை, உண்மையெல்லாம் சொன்னாள். தேவனை சந்திக்கிற மனிதன் உண்மையைத்தான் சொல்லுவான், தேவனை பார்க்கிற மனிதன் உண்மையைத்தான் சொல்லுவான். என்று உலகத்தில் என்ன நடைபெறுகிறது? கிறிஸ்தவ உலகத்தில் என்ன நடைபெறுகிறது? வாயில் வந்ததையெல்லாம் தீர்க்க தரிசனம் என்று கொட்டுகிற ஒரு நிலைமையிலே போய் கொண்டிருக்கிறோம். நண்பா, அந்த தேவனை சந்திப்பாயானால் உனக்குள்ளே பயம் ஏற்படும், உனக்குள்ளே ஒரு நடுக்கம் ஏற்படும். வாயிலிருந்து தவறி கூட ஒரு வார்த்தை வராது. ஏனென்றால் அந்த வார்த்தையை நீ பேசுவதற்கு உன் சரீரம் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. தானியேலின் தீர்க்கதரிசியை வாசிப்போமானால் அவன் செத்தவனை போல விழுந்து கிடந்தான். ஐயா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு துணிகரம் இன்றைக்கு நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு எதையோ கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று உளறி கொட்டுகிறோமே. பயம் இல்லையா? நீ என்ன அறிந்து கொண்டாய்? நீ என்ன புரிந்து கொண்டாய்? நீ என்ன கண்டு கொண்டாய்? கேவலமான இந்த மனிதர்களைப் போல என் தேவாதி தேவனை உமிழ்ந்து துப்பிக் கொண்டிருக்கிறாய். கேவலமான இந்த மனிதர்களைப் போல நீ கொட்டி அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். கேவலமான இந்த மனிதனை போல இயேசுநாதரை கேவலமாய் நீ விமர்சித்துக் கொண்டிருக்கிறாய். நடுக்கம் ஏற்பட வேண்டும்.